நேற்றைய தினம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவுடைய பொதுக்குழு கூட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய 3000த்திற்கும் அதிகமான பாஜக பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம், அதில் கலந்து கொண்டு விட்டு மோடி வெளியே வருகிறார். வந்து என்ன சொல்கிறார் என்றால், 400 இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும், இனி வரக்கூடிய 100 நாட்கள் தூக்கம் இல்லாமல் உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உடனடியாக இந்திய மக்கள் இந்த செய்தியை பார்த்துட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, 400 இடங்களா? மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். நேற்றைய தினம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவுடைய பொதுக்குழு கூட்டம், இந்தியாவில் இருக்கக்கூடிய 3000த்திற்கும் அதிகமான பாஜக பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம், அதில் கலந்து கொண்டு விட்டு மோடி வெளியே வருகிறார். வந்து என்ன சொல்கிறார் என்றால், 400 இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும், இனி வரக்கூடிய 100 நாட்கள் தூக்கம் இல்லாமல் உழைக்க வேண்டும் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உடனடியாக இந்திய மக்கள் இந்த செய்தியை பார்த்துட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, 400 இடங்களா? ஒரு 150 இடங்கள் கூட பாஜகவுக்கு கிடைக்காதே. ஏன்னா இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப எப்படி 400 இடங்கள்? 370 இடம், 400 இடம் இப்படின்னு சொல்றாங்களே, எப்படி? அதுலயும் கூடுதலாக ஜேபி நட்டா ஒரு செய்தியை சொல்றாரு. என்னது? கடந்த முறை 167 இடங்களில் தோல்வி அடைந்தோம், அதில் பாதி இடங்களில் இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. எந்த காரணத்திற்காகவும் பாஜக வெற்றி பெறாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அப்ப எந்த நம்பிக்கையில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அதற்குத்தான் சில சம்பவங்களை உங்களிடத்தில் நான் நினைவு கூற வேண்டி இருக்கிறது. சமீபத்தில் சண்டிகரில் ஒரு தேர்தல் நடைபெற்றது, உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தல் அதிகாரியே பாஜகவிற்கு உறுதுணையாக இருந்து பாஜகவிற்கு வெற்றியை தேடித்தந்த நிகழ்வை பார்த்தோம் இல்லையா? அது நடந்து அந்த நிகழ்வுல மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குன்னு நீதிமன்றத்துல வழக்கு போகுது. நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறார்? இந்திய ஜனநாயகத்தின் மீதே, இந்த ஜனநாயகம் பெரிய சிக்கல்ல இருக்கு. இந்த இவிஎம், இந்த மாதிரியான தேர்தல் ஆணையம், இது போன்ற விஷயங்கள்ல நம்ம பெரிய நம்பிக்கை இல்லாத அளவிற்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மறைமுகமாக உச்ச நீதிமன்ற நீதிபதி உணர்த்தியதை நாம் பார்த்தோம், பேசியதை நாம் பார்த்தோம். ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது, ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது, சில நிமிடங்களிலே அந்த வெற்றி மாற்றி அமைக்கப்படுகிறது. தேர்தல் அதிகாரி உள்ள வராரு, ஒரு 8 வாக்குகள் செல்லாதுன்னு திருத்தம் பண்றாரு, அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி பிஜேபி வெற்றி அடையுது, பிஜேபியினுடைய வேட்பாளர் மேயராக வருகிறார். இது நம்ம இப்ப சமீபத்துல பார்த்த நிகழ்வு. இப்ப நேற்றைய தினம் இரவு மேயர் என்ன பண்ணிருக்கிறாரு, வழக்கு விசாரிக்கப்பட இருக்கிற நிலையில அவர் ரிசைன் பண்றாரு. ரிசைன் பண்ண அன்னைக்கு நடந்த மற்றொரு சம்பவத்தை நான் சொல்றேன். அதாவது ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த 3 பேர் விலைக்கு வாங்கப்பட்டார்கள் சங்க பரிவார கும்பலால். சண்டிகர்ல 3 கவுன்சிலர்கள். அவர்கள் யாரெல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா, குர்ஜரன் கலா, பூனம் தேவி, நேகா என்று சொல்லக்கூடிய 3 ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் பாஜகவினரால் விலைக்கு வாங்கப்பட்டு ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 411க்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் இன்றைக்கு அதானி அம்பானியுடைய பணம் எல்லாம் இன்றைக்கு ஒரு தேர்தல் பத்திரம்ங்கிற ஒன்றை வச்சு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறார்கள். இந்த பணத்தை எல்லாம் வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 411க்கும் அதிகமான எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இருக்கிறது ஆர்எஸ்எஸ். அதனாலதான் நான் துவக்கத்துல சொன்னேன், மோடி சொல்றாரு 400 இடம் 377 இடம்னு சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? எப்படி சாத்தியம்? ஏன்னா நீங்க நேர்மையான முறையில் இந்தியாவில் இந்த 10 இடங்களில் ஆட்சி நடத்தி இருக்கிறீர்களா? இல்லை. வாக்கு எந்திரங்களில் எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய சந்தேகங்கள், இன்றைக்கு ஆதாரங்கள் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் 400 இடங்கள் என்று சங்க பரிவாரங்கள் சொல்கிறார்களா என்கிற ஐயம் இந்திய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, அதிகபட்சம் இவிஎம்ல ஏதாவது பண்ணி அதிகபட்ச இடங்களில் வெற்றி பெறுவது. அது ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா என்ன பண்றது? வெற்றி பெற்றவர்களை விலைக்கு வாங்குவது. அதற்கு அதானி அம்பானிக்கு இந்தியாவுடைய ஏழை இந்திய மக்களுடைய
முழு சொத்தையும் எழுதி கொடுப்பது, விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்களை இல்லாமல் ஆக்குவது, இதுதானே திட்டம். அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய ஆபத்தில் நாம் இருக்கிறோம் என்பதுதான். அதாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே இப்படிப்பட்ட செயல்பாடுகளை பார்த்து இவ்வளவு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க அப்படின்னா, நான் என்ன கேட்கிறேன், இது காலம் கடந்து செயல். ஏன்னா 2014 இருந்தே இவங்க எல்லாவற்றையும், எல்லா அதிகார அமைப்புகளையும் விலைக்கு வாங்க ஆரம்பித்தார்கள். அப்போதே நேரடியாக உச்ச நீதிமன்றம் வழக்கு அவர்களே தொடுத்திருக்க வேண்டும், இது மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா எத்தனை மிகப்பெரிய அளவில் எத்தனை மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்பை நிகழ்த்தினார்கள். தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரிப்பணம், பெருமுதலாளிகள் கொடுத்த பணத்தை வைத்துக் கொண்டு மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மோசடி வேலைகளில் ஈடுபட்ட நிகழ்வு கடந்த 10 வருடங்களில் எத்தனை முறை அரங்கேறியது என்பது நமக்கு தெரியும். அப்போதே நீதிமன்றம் சாட்டையடி கொடுத்திருந்தால் இந்த அளவிற்கு நிலைமை மோசமா இருந்திருக்காது. இப்ப என்னன்னா, ஒண்ணு வாக்கு எந்திரங்கள்ல என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். வெற்றி பெறல அப்படின்னா மற்ற எம்எல்ஏக்களை அல்லது கவுன்சிலர்களை, எம்பிக்களை விலைக்கு வாங்குவது, இப்படி பல்வேறு திட்டங்களோடு இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப இவங்க அயோத்தியில ராமர் கோயில், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டி இருக்கிறாங்க. அதன் பிறகு இவர்களுக்கெல்லாம் வாக்களிப்பார்கள். இதோ ராமரே சொல்லிவிட்டார், ராமராஜ்யம் இனி 20 வருடங்களுக்கு அப்படின்னா நம்ம திரும்ப ஒரு கேள்வி கொண்டு, எங்க தமிழ்நாட்டுல நீ சொன்னியே, என்ன சொன்ன, வெற்றிவேல் வீரவேல், எங்க முருகன் உன்னை காப்பாத்தலையே, 0 இடம் தானே உனக்கு கொடுத்தாரு. நீ பக்கத்து மாநிலத்துல போய், கேரளாவில் போய் சாமியே சரணம் ஐயப்பான்னு சொன்ன இல்லையா, அந்த கடவுள் உன்னை காப்பாத்தலையே, உனக்கு 0க்கு மேல 0 தானே கொடுத்தாரு. நீ மேற்கு வங்கத்துல போய் ஜெய் காளின்னு சொன்ன, காளி உன்னை காப்பாத்தலையே, உன்னை தூக்கி விரட்டி தானே அடிச்சது இல்லையா. அப்ப இந்த ஜினுக்கு வேலையெல்லாம் இந்திய மக்கள்கிட்ட எடுபடாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். பல்வேறு திட்டங்களோடு காத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் முறியடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.